வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன். என்னோட டோரா வந்து கிளம்பிட்டாங்க. அப்போ கூட இது வந்து ஒரு சாட்டர்டே. ஸோ ஹானி பேவனுக்கு ஸ்கூல் லீவு, அதே மாதிரி காலேஜும் லீவு. ஈவெண்ட்டில் இருக்கிற ஒரு கிராண்ட் ஈவெண்ட் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஈவெண்ட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் போயிருந்தோம். ஜெனி அப்புறம் வந்து பிரியா எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நிரலியா தீஷா வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் கொண்டு போயிருந்தேன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கூப்பிட்டு போகும்பொழுது அவங்க தனியாக வந்து அதை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் போயிட்டே இருந்தது. ஸோ நானும் என்னோடய பசங்களுக்கு வந்து டேட்டு வந்து ஈவெண்ட்டோட டேட் நெருங்க நிறைய மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளானு. ஒருத்தருக்கு தெரிஞ்சதை நாங்கள் 3 பேருமே மாற்றி ஷேர் பண்ணிப்போம். எந்த ஷாப்பில் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், அது எப்படி வாங்கலாம், அது எப்படி வந்து ஈவெண்ட் அன்றைக்கி வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக எங்கள் காலேஜ் டிநகரில் இருக்கிறது எனக்கு கொஞ்சமே ரொம்பவே நல்லது. ராஜா கார்ப்பரேஷன் வந்து நானும் என்னோடய செக்ரட்டரியும் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போயிட்டு எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து ஒரு கெட்டப் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது இல்லாமல் பரதநாட்டியம் மேக்கப் வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங்க்கு போட போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இப்போ தான் காலேஜ்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே நான் அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து ஸோ அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டேஜில் வந்து பண்ண வைக்கணும். இதுதான் என்னோடய டாஸ்க்கு. அதுக்கு தேவையான ஒரு சில மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சரி, அப்படியே கீழே கொஞ்சம் பிரேக் டைம் இருந்தது. கீழே போகணுன்னே வீணா மேமு, கிட்டார் சார், அதுக்கப்புறம் பசங்க மியூசிக்கு எல்லாருமே அவங்கவுங்க ப்ராக்டிஸில் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்து செக்ரட்டரிஸ்லாம் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஆக்சுவலி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. என்னோடய ஃபோனில் வந்து சுத்தமாக சார்ஜர் கிடையாது, காலி ஆகிடுச்சு. ஸோ அது சார்ஜ் கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்டும் வரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவரால் வந்து வர முடியாத சுச்சுவேஷன். அதுக்குள்ளே பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வந்து விளையாடி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து காலேஜ் டேஸில் தானே நடக்கும். எதை குறிச்சும் கவலை இல்லை. வீட்டுக்கு போய் என்ன சமைக்க போகிறோம், என்ன வேலை இருக்குது, இது என்ன பண்ண போகிறோம், அந்த பிரச்சனை என்ன பண்ண போகிறோம், எதுவும் யோசிக்காமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய டைம் வந்து காலேஜ் டேஸு. ஸோ அதை வந்து அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே வந்து கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது அந்த பாட்டுக்கு வந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாடிட்டு பிபியே வராது மேம், இது கரெக்டாக மேம், அது கரெக்டாக மேம் என்கிட்ட வர சஜஷனு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஈவெண்ட்டுக்கு வந்து எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அதுக்கான வேலைகள் வந்து ஒன்று ஒன்றா நாங்கள் பார்த்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த கிராண்ட் ஈவெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, நிறைய வந்து விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, ரெடி பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அடுத்த ஒரு 20 நாள் வந்து கண்டினியூஸ் ஒர்க்கு. ஒரு நாளும் லீவ் கிடையாது. ஈவெண்ட் சாட்டர்டே சண்டே எல்லா நாளுமே நான் காலேஜுக்கு போகிறேன். ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ காலையில் எழுந்து பசங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்பியும் நம்ம போகும்போது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும். நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். கிளம்புற நேரத்தில் ஜெனி வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் ஹேனி உனக்கு என்ன வேணும், ஹேனியே கிட்டத்தட்ட ஜெனி வந்து ஹேனிக்கு அக்கா மாதிரி இருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்க போனால். ஸோ எல்லாருமே முடிச்சுட்டு ஃபேஸ் ரீடிங் வந்து நான் போயிட்டு வைக்கிறதுக்காக போயிருந்தேன். அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணேன். ஹேனிக்கு அம்மா நாங்களுக்கு தான் இது வராது வாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வராததுனால ரிட்டர்ன் வந்து நாங்கள் பஸ்ஸில் போகணும். ஸோ பஸ்ஸில் வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேக்ஸிமம் வந்து நாங்கள் போகும்போது பைக்கில் போயிடுவோம், அப்படி இல்லைன்னா ஆட்டோ, ஊருக்கெலாம் போனால் காரில் போயிட்டு இது ட்ரெயினில் போயிடுவோம். இந்த பஸ் லோக்கல் பஸ் வந்து ஏறி இறங்கி கூட்டத்துக்கு நடுவில் போய் உட்காருறது, அதுவும் டிப்போலெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஒரு இடத்துலேருந்து உட்காந்து திரும்பி அடுத்த பஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து ஏறி இறங்கி அடுத்த பஸ்ஸுக்கு போகணும். ஸோ மதிய நேரம் வர ஒரு 3:34 சரியான வெயில். ஸோ அதுக்கு நடுவில் இவங்களை 3 பேர் உட்கார மாதிரி கடைசி சீட் தான் கிடச்சிது. ஸோ பாப்பாவுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி பயங்கர ஹாப்பி, ஜாலியாக 2 பேருமே வந்து டிக்கெட்லாம் எங்கள் வீட்டு பொறுப்பான ஆண் பிள்ளை வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டாரு. ஸோ அவருக்கு மட்டும் டிக்கெட்டு எங்கள் 2 பேருக்குமே ஃப்ரீ. ஸோ மீதி காசும் வாங்கி அழகாக பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவங்க அப்பா வந்து எங்கள் கூட இப்போ இல்லாததை அவர் வந்து இது